தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த லட்சியவாதிகளை வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பை போல எப்போதும் நீங்கள் இலக்கை நோக்கி ஓடக்கூடிய உங்களுக்கு ஏன் இத்தனை முட்கள் நிறைந்த பாதை என்ற ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்க உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய ஆசைகளுக்காகவும் எத்தனையோ விஷயங்களை நீங்க மறந்து அதற்காக நீங்க எத்தனையோ வேலைகளை நீங்க காடு மாறி ஒரு மலை எவ்வளவு பெரிய வேலைகளாக இருந்தாலும் அது அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மட்டுமே தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் முட்கள் நிறைந்த ஒரு பாதைகளாகவும் பாதைகளே இல்லாம ஒரு குறுகிய ஒரு பாதையில நீங்க செல்ல வேண்டிய ஒரு நிலைகள் போன்ற நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு மட்டுமே தாங்க ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, இதற்கான காரணங்கள் என்ன என்று எதுவுமே நீங்க தெரியாம இருப்பீங்க. அதாவது தனுசு ராசி என்பது தர்மத்தின் பாதையில் தாளாத ஒரு துயரங்கள் நிறைந்த ஒரு ராசியாக இருக்கும். ஏன் அப்படி கூறுகிறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவைகள் நீங்க மன கஷ்டங்கள் அனுபவித்திருப்பீங்க. நல்ல மனதிற்கு ஏன் தண்டனைகள் ஏற்படுகிறது என்று உங்களுடைய மனதிற்குள்ள சில கவலைகளும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உண்மையில இந்த தனுசு ராசி என்பது ஒரு தர்மத்தின் ஒரு ராசியாக அனைவராலும் கருதப்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போய் நீங்கள் வாங்கிய அடியும் அவமானமும் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே வெளியில் கூறியிருக்க மாட்டீங்க. எல்லாத்தையுமே நீங்க மனதிற்குள்ள மட்டுமே வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்களுக்கு உண்மையான காரணங்கள் உங்களுடைய வெளிப்படையான ஒரு பேச்சு தாங்க. வெளிப்படையாக நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்குள்ள தெரிய வைக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது என்று எல்லாத்துமே உங்களுக்கு பொறுமையாகத்தாங்க தெரியும். யாருக்கும் அஞ்சாமல் நீங்கள் பேசக்கூடிய உண்மை பலருக்கு கசப்பாகத்தாங்க இருந்து கொண்டே இருக்கும். ஆனா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சில உண்மைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த உதவியே உங்களுக்கு வினையாக வந்து நின்றதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த விசித்திரமான சில தண்டனைகளை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் அது அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்வீங்க. பாம்புக்கும் பால் ஊற்றுவீர்கள், அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை கொத்தினாலுமே அந்த பாம்பு என்பது உங்க கூடவே இருக்கக்கூடிய மனிதர்கள். அவர்களுடைய குணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒரு பாம்பு மாதிரி இருந்திருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு பால் மாதிரி அன்பை கொடுத்திருப்பீங்க. எந்த நேரத்துல அவங்க கோவப்படுவாங்க, எந்த ஒரு நேரத்தில் உங்களை குத்திவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவார்கள் என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதைத்தான் சில மனிதர்கள் கூறுவார்கள், யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அனைவரிடமும் அன்பு காட்டுவீங்க, ஆனா அது தவறு கிடையாதுங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு அளவு என்பது இருக்கிறது, யாரிடம் காட்டுகிறோம் என்பதும் இருக்கிறது. எனவே உங்களுடைய குணத்தை நீங்க முடிந்த அளவுக்கு மாற்றிக்கொண்டால் மட்டுமே சில காயங்கள் சில துரோகங்களிடமிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. யாரும் புரியாத துன்பமும் குடும்பத்துல பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் யாருக்காக எல்லாத்தையும் தாங்கிக் கொள்கிறீர்கள்? உங்களுடைய இரத்த உறவுகளுக்காகவும் உங்கள் மீது பழி வந்துவிடக்கூடாது என்ற கௌரவத்திற்காகவும் தான் எல்லாத்தையும் நீங்கள் தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல்களுக்கு உண்மையான காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனால் அந்த காரணங்கள் மூன்றாம் மனிதர்களின் தலையீடு மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளால் மட்டுமே தாங்க ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில சண்டை சச்சரவு ஏற்படுகிறது, உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுகிறது என்றால் மூன்றாவது ஒரு நபரை, அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை வந்து அவர்களிடம் நியாயத்தை நீங்க கேட்கக்கூடாது. அப்படி நீங்க நியாயத்தை கேட்டாலே அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். அதனை மட்டும் நீங்க முதல்ல தடுத்து நிறுத்த வேண்டும். உங்களுடைய மன அழுத்தங்கள் உச்சத்தை எட்டியதற்கு காரணங்களும் நிறையவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க நேசித்தவங்களை உங்களை ஒரு பண இயந்திரமாக பார்த்ததுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். மனமுடைந்த நாட்கள்ல அனாதையாக வீதியில் நிற்பது போன்ற உணர்வை நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன? நீங்க எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனா அந்த நபர்கள் உங்களுடைய உதவியை புரிந்து கொள்ளாம உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள், உங்களிடம் பணம் என்பது இல்லாமல் இருக்கும் பொழுது யாருமே முன்வந்து உங்களுக்கு நின்று இருக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் உங்களுக்குள்ள சில அனுபவங்களை தேடி கொடுத்திருக்கும். இல்லை எல்லாமே நடந்துதாங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் உங்களுக்கு புரியவும் வைத்திருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் சொல்ல முடியாத அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். யாருக்கும் தெரியாமல் நீங்க சிந்திய கண்ணீர், அந்த இறப்புகள் உங்களுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தி கொண்டே தாங்க
தாங்க இருக்கும். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புரிந்து கொள்ளுங்கள். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பழகினால் நமக்கு நன்மைகள் நடக்கும், யாரெல்லாம் நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகமான வேலைகளை செய்தார்கள் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இனிமே நம்ம பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு பொற்காலம் என்பது தொடங்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய கண்ணீர்களானது துடைக்கப்படக்கூடிய ஒரு காலங்களானது வந்துவிடும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு குருவின் பார்வை மற்றும் கிரகங்களின் நிலைகள் ஒரு மாபெரும் திருப்பத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கும். போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறவும் ஆரம்பிப்பீங்க, வாழ்க்கையில எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பரிகாரம் ஒன்றை செய்ய வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு பரிகாரம் என்ன என்பதையும் நீங்கள் காத்திருந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வது மூலியமா அடுத்த 30 நாட்கள்ல ஒரு புதிய உச்சத்தை நீங்கள் உங்களால் தொட முடியும். அடுத்த இந்த ஒரு தேதி முதல் அடுத்த 30 நாட்களில் உங்களுடைய சமூக அந்தஸ்து கிடுகிடுவென உயர்ந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா, இந்த அளவுக்கு வாழ்க்கை முன்னேறுமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் போதுமான அளவுக்கு பணமும் உங்களுக்கு நிச்சயமா கிடைத்து கொண்டே தாங்க இருக்கும். உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் முன்னால் நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க, உயர்ந்தும் காட்ட போறீங்க. போதுமான அளவுக்கு பணத்தையும் நீங்க சேமித்தும் வைப்பீங்க, நல்ல ஒரு நிலைமைக்கும் போவீங்க. சொந்தமா வீடு நிலம்னு எல்லாத்தையும் நீங்க வாங்குவீங்க. உங்களுடைய குடும்பத்தையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போக வைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். அதற்கு நீங்க கடினமாக உழைத்தால் மட்டும் போதாதுங்க, சில நம்பிக்கையும் வேண்டும். அதுவும் இந்த உங்களுடைய அதிபதி மீது நீங்க சில விஷயங்களை உங்களுடைய அதிபதிக்காக நீங்கள் செய்ய வேண்டும். சில கோவில்களுக்கு நீங்க சென்று சில பரிகாரங்களையும் செய்ய வேண்டும். அதனையும் நீங்க செய்தால் மட்டுமே இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். எல்லாமே எளிதாக கிடைக்காது. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வது மூலியமா இழந்த ஒரு மதிப்பு மரியாதை அனைத்தும் வட்டியும் முதலமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு திரும்ப கிடைத்துவிடும். உங்களுடைய வார்த்தைக்கு இப்போது ஓர் மதிப்பளிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எது கூறினாலும் மற்றவங்க சரின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் உயர்ந்துவிடும். இதுவரை நீங்க சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ஒரு புன்னகையாக மாறிவிடுங்க. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் தெரியாத ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனா இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணணும். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த விதமான செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பொருட்களை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்து பாருங்க, வாழ்க்கையில முன்னேறிப்பீங்க. இந்த ஒரு பரிகாரம் ஒரே ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக்கொண்டு அந்த ஒரு காகிதத்தில் நான் சொல்வதை மட்டும் எழுதி கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம், பயணம், உயர்வு மற்றும் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்று 21 தடவைகள் நீங்கள் எழுத வேண்டும். இதனை மட்டும் நீங்கள் 21 தடவைகள் 1, 2 என்று போட்டு வைத்துக்கொண்டு 21 தடவைகள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை எந்த ஒரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் வியாழக்கிழமை நாட்களில் செய்யலாம். வியாழக்கிழமையில் தான் உங்களுடைய அதிபதி குரு பகவானை நினைத்து இதனை நீங்கள் செய்ய வேண்டும். குரு பகவானை நினைத்து வியாழக்கிழமை நாட்களில் காலையில் விடியற் காலையில் எழுந்து கொள்ளுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரம் ஒரு 4:30 மணியிலிருந்து ஒரு 6 மணிக்குள் நீங்கள் இந்த ஒரு செயலை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு செயலை, இந்த ஒரு எழுத்தை, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பேப்பர்ல 21 முறைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வைத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில இதை ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள், குரு பகவானை நினைத்து. அடுத்து வியாழக்கிழமை மாலை போல மீண்டும் குளித்து வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு அருகில் எங்க குரு பகவான் கோவில் இருக்கிறதோ அந்த ஒரு கோவிலுக்கு சென்று குரு பகவான் கோவிலுக்கு முன்னாடி குரு பகவான் அந்த சன்னதிக்கு முன்னாடி அமர்ந்து நீங்கள் ஒரு 5 நிமிடங்கள் குரு பகவானுக்கு தியானங்கள் செய்யுங்கள். குரு பகவான் கோவில் இல்லை என்று கூறுபவர்கள் சிவன் கோவிலுக்கு செல்லலாம். இல்லை என்றால் முருகன் கோவிலுக்கு, அம்மன் கோவிலுக்கு, எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் சரி நீங்க குரு பகவானை மனதார நினைத்து செல்லுங்கள். நினைத்து சென்று அந்த ஒரு கோவில்ல அங்கேயும் போய் 2 தீபங்களை ஏற்றி இந்த ஒரு காகிதத்தையும் அங்க அருகில் வைத்து அங்க வைத்து நீங்கள் நல்ல மனமாற சாமியை கும்பிட்டு அமைதியாக தியானங்களை செய்துவிட்டு அந்த ஒரு மடித்து வைத்து அந்த ஒரு காகிதத்தை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய உண்டியலில் போட்டுவிட்டு வாருங்கள். இதனை மட்டும் இந்த வியாழக்கிழமை நாட்களில் செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இதனை நீங்கள் செய்வதன் மூலயமா புதிய நம்பிக்கைகள் திறப்பதற்கு உதவுவதற்கான நிறைய விஷயங்களானது நடக்குமாம். எனவே இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க, வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த கசப்புக்களை நீக்கி ஒற்றுமையை உங்களுக்குள்ள
சேர்த்து கொடுக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நிச்சயமா உருவாக்கவும் செய்யுங்க. இழந்த அன்பு உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் என்பது போல உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், கடந்த காலத்தை பற்றி பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கடந்த காலத்தை பற்றி எதையுமே நீங்க நினைக்கக்கூடாது. நடந்தது நடந்து போச்சு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்குங்க. இழந்த அன்பு உங்களுக்குள்ள மீண்டும் கிடைக்கும். இதற்கு நீங்க செய்ய வேண்டியது, கடந்த இதை மட்டும் மறந்து விடுங்கள். அதை பற்றி எப்பொழுதுமே நீங்க பேசவே கூடாது. பழைய காயங்களை தோண்டாமல் புதிய வாழ்க்கையை, புதிய ஆரம்பத்தை நோக்கி நீங்க நடைபோட்டு கொண்டு நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களை துன்புறுத்தியவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து தாமாகவே வந்து உங்களிடம் சரணடையவும் செய்வாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் செய்யுங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய நேரங்கள் இப்போதுதான் தொடங்க இருக்கிறது. இது வெறும் அதிர்ஷ்டங்கள் மட்டும் கிடையாது. உங்களுடைய தருமத்திற்கு பிரபஞ்சங்கள் தரக்கூடிய ஒரு பரிசாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பங்களும் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் உருவாகும். முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் செய்யும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வின் இருளை விளக்கக்கூடிய ஒளியானது உங்களுக்குள்ள கிடைக்கும். துணிந்து நில்லுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும். எதற்காகவும் நீங்க பயப்படாம உங்கள் மீது நம்பிக்கை வைத்து மட்டும் வாழ்ந்து பாருங்க. வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போய்விடுவீங்க. இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. நல்லதே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.